பிளாஸ்டிக் சூழ் உலகு செய்வோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிளாஸ்டிக் மயம். இனி இது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஒரு குழந்தை பிறக்கும் போதே தொடங்கிவிடுகிறது இதன் உறவு. பிளாஸ்டிக்கை போல் எளிதானதும் விலை குறைந்ததும் பயன்படுத்துவதற்கு எளிதானதுமான இன்னொரு பொருள் இந்த உலகிலேயே இல்லை. பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த தப்புமே கிடையாது. இன்னைக்கு பிளாஸ்டிக் எவ்வளோ எக்கனாமிக், சீப்பஸ்ட், எவ்வளோ ஒரு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. காலையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா நைட் தூங்க போக வரைக்கும் நமக்கு எல்லா இடத்துலையும் எல்லா விதத்துலையும் பிளாஸ்டிக் கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படுது. மனிதனின் அன்றாட தேவைக்காக பிளாஸ்டிக் எல்லா வகையிலும் உதவி கொண்டிருக்கின்றன. பிளாஸ்டிக் சரியாக உபயோகிச்சா அது மாதிரி ஒரு உபயோகமான பொருள் வேற ஒண்ணுமே இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் இந்த பிளாஸ்டிக் தொழில்நுட்பமானது, இதில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வானது ஒவ்வொரு கல்வியாளர்களுக்கும் சென்று சேர வேண்டும். மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வு இதில் ஏற்பட வேண்டும். கடைசி வரைக்கும் பயன்படுத்திட்டே இருந்தா மின்சார ஒயருக்கு மேல வர சிலிவு மாதிரி பயன்படுத்திட்டே இருந்தா வாழ்க்கையில இறுதி நாள் வரைக்கும் உபயோகமா மிக சிறப்பா பயன்பட்டுட்டே இருக்கும். பிளாஸ்டிக் நன்மையா தீமையா, அது என்ன செய்யும்? சில நிறைய வாக்குவாதங்கள் இருக்கு. பிளாஸ்டிக் கெடுதல் அப்படின்னு. உண்மைதான், பிளாஸ்டிக் தீமை செய்யுது, இந்த பூமிக்கு கேடு விளைவிக்குது. ஒரு கள்ளம்டாய் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா கூட அந்த கள்ளம்டாயை சாப்பிட்டு உடனே கள்ளம்டாய் நம்மளுடைய உடம்பு ஜீரணம் பண்ணிடும். அதனுடைய பேக்கேஜிங் பண்ண அந்த பிளாஸ்டிக்கை இந்த பூமி ஜீரணம் பண்றதுக்கு ஒரு தலைமுறையே கடந்து போயிடும். அன்றாட பிளாஸ்டிக்கை தவிர்க்கணுங்கிற விஷயத்தை நிறைய நம்ம வீடியோவில், வாட்ஸ்அப்பில் எல்லா விஷயத்துலையும் நம்ம பரவலாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இந்த பிளாஸ்டிக்கை நம்ம எப்படி தவிர்த்துட்டு நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றது தெரியல. எல்லாரும் ஈஸியாக அதை சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளவோ பயன்கள் இந்த பிளாஸ்டிக் மூலிமா இருக்கு. பிளாஸ்டிக் பொருட்களை முறையாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் இந்த பூமியும் நம் வாழ்க்கையும் அழகானதாக மாற்றம் கொள்ளும். அதை யூஸ் பண்ணி வெளில கொட்டிடாமல், கரெக்டான ஒரு மெத்தட் இல்லாமல், ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாமல் நாம தூக்கி வீசுறதுனால தான் பிளாஸ்டிக் எடுது. அதர்வைஸ் திஸ் இஸ் வெரி நைஸ் ப்ராடக்ட். பிளாஸ்டிக் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம மண்ணுக்குள்ள போடுறதுனால மண்ணுக்கும் கெடுதல், நமக்கும் காசு நிறைய வேஸ்ட் ஆகுது. எந்த ஒரு பொருளையும் மறுசுழற்சியிலே அது மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஆனது ஏறத்தாழ ஒரு 100 முறை சென்றாலும் அது மீண்டும் மீண்டும் வெவ்வேறு வடிவமாக வந்து கொண்டிருக்கும். பிளாஸ்டிக் நம்மளுக்கு எப்ப நன்மை செய்யும்? நாம உபயோகப்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை இந்த பூமியில விட்டெறிஞ்சிட்டு போகாம வேற ஒரு மறுசுழற்சி, பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழிற்சாலைக்கு ஒரு மூலப்பொருளா அதை நம்ம கொடுக்கும் பொழுதுதான் அந்த பிளாஸ்டிக் நமக்கு நன்மை தரும். அது பூமியில நமக்கு போடுறதுனால பல பின்விளைவுகளையும் நம்ம சந்திச்சுட்டு வரோம். அதை தவிர்த்துட்டு நம்ம பிளாஸ்டிக்கை கீழே போடாம பாதுகாத்து வந்தோம்னாலே நமக்கு இந்த பூமியை பாதுகாக்க முடியும்னு தோணுது. அதை கரெக்டாக வீட்டில் யூஸ் பண்ண பிறகு சேர்த்து வச்சு அதை வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக ரீப்ராசஸ்க்கு அனுப்பி வச்சா அதை 100 டைம்ஸ் ரீசைக்கிளிங் பண்ணி வேற ஒரு ப்ராடக்டாக நம்ம கொண்டு வரலாம். பிளாஸ்டிக் பொருட்களை கீழே போடாதீங்க. கீழே கிடக்கிற பிளாஸ்டிக் பொருளை கூட நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அது மீண்டும் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு நாம ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, நல்லது பண்ணோம்னா வீணா தூக்கி எறியாதீங்க, ரீசைக்கிளிங் அனுப்புங்க. இந்த பிளாஸ்டிக்கை நாம எப்படி கையாள போறோம் அப்படிங்கறதான் நம்ம இந்த பூமிக்கு செய்யக்கூடிய நன்மை இருக்கு. ரெண்டாவது, இந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறத விட மாற்று சுழற்சி முறைகளை ஏதாவது ஒரு வகையில் நம்ம சிறந்த முறையில் அந்த பிளாஸ்டிக்கை நம்ம பூமியில போடாம பாதுகாத்தாலே போதும். எல்லாரும் பிளாஸ்டிக் ஒழிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஒழிக்கணும்னு நினைக்கிறதோட நம்ம அந்த பிளாஸ்டிக்ல ஒழுங்குபடுத்தினாவே போதும். பொருளெல்லாம் தனியா ஒரு கவர் வச்சு எடுத்து வச்சிங்க. இப்போ நான் கூட கொண்டு கொடுத்தேன். அந்த மாதிரி எடுத்து வச்சிங்க அப்படின்னா திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டு பொருள் வேணா பொருள் வாங்கிக்கலாம், பணம் வேணா பணம் வாங்கிக்கலாம். அதாவது இந்த மண்ணுக்கு கேடு விளைக்காம இருக்கிறது நல்லது. மனிதன் கால மாற்றத்திற்கேற்ப தன்னையும் தன் சூழலையும் உருவாக்குகிறான். நவீன கால மனிதனின் உன்னதமான கண்டுபிடிப்பு பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் பொருட்களை முறையாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் இந்த பூமியும் நம் வாழ்க்கையும்
அழகானதாக மாற்றம் கொள்ளும். ஈரோடு மாநகரத்தில் டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஷோரூம் நாஸ்கோ பிளாஸ்ட். உணவுப் பொருட்களுக்கு தேவையான பாக்ஸ், ஃபுட் கிரேட் கண்டெய்னர், ஸ்வீட் பாக்ஸ், கேக் பாக்ஸ், அலுமினியம் ஃபாயில் ரோல் மற்றும் பிளாஸ்டிக் பை வகைகள் அனைத்து அளவுகளிலும் கிடைக்கும். மேலும் நீங்கள் விரும்பும் வகையில் பிரிண்டிங் செய்து தரப்படும். அனைத்து வகையான பிளாஸ்டிக் கேரி கவர், சீலிங் மிஷின், செல்லோ டேப், மார்க்கர்ஸ் மற்றும் ஸ்டாப்லர்ஸ், பிளாஸ்டிக் தட்டுகள், பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ், டீ கப்ஸ், ஜூஸ் கப்ஸ், ஸ்ட்ராஸ், பீட்சா பாக்ஸஸ், குப்பை கவர்கள், டிஷ்யூ பேப்பர்ஸ் மற்றும் நாப்கின்கள், எடை குறைவான மற்றும் அலங்கார தட்டுகள், கலர்ஃபுல் பலூன்ஸ், கலர்ஃபுல் பேப்பர்ஸ், மேலும் 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைக்கும் இடம் நாஸ்கோ பிளாஸ். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பேக்கரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ஹாஸ்பிட்டல், கேட்டரிங் சர்வீஸ், காலேஜ் கேண்டீன் போன்ற அனைத்து தொழில்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்க நாஸ்கோவுக்கு வாங்க. மாற்றத்தால் மட்டுமே இந்த உலகம் உயிர்ப்புடன் இருக்கிறது. மாற்றத்தால் மட்டுமே மனித வாழ்வு வண்ணமயமாகிறது. ஒன்றிலிருந்து இன்னொன்று மறுசுழற்சியில் வண்ணக்கலவையாய் புதிது புதிதாய் நம்மோடு நெருக்கமாகும். இதனோடு உறவு கொள்வோம். இனி இது இல்லாமல் வாழ்க்கை இல்லை.